ஓகே. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் என் ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணா. அவள பார்க்கலான்னு தான் மாலுக்கு வந்தேன். பட் எங்க இருக்கான்னு தெரியல. இங்க நிக்கிறேன், அங்க நிக்கிறேன்னு தான் சொன்னா. பட் இதுவரைக்கும் எங்க போனான்னே தெரியலையே. நானும் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன். ஆளையே காணுமே. எங்க இருப்பா தெரியல. சரி, எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியும். இவ்வளோ பெரிய மாலா இருந்தாலும் அவன் வந்து சாப்பிட்ற இடத்துல தான் இருப்பா. ஆ அவள மாதிரி தான் இருக்கு. பார்ப்போம், காமிக்கிறேன் பாருங்க. தாரா, ஆ கரெக்டா சொன்னாங்க. சாப்பிட்ற இடத்துல தான் இருப்பான்னு தேடி தேடி பார்த்தப்போ கரெக்டா அதை பாருங்க. என்ன ஒரு ஹெல்த்தியான இடத்துல இருக்கா பாருங்க. நல்லா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிட்டு சூப்பரா இருக்கு. ஆமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆமா, நான் நிறைய சாப்பிட்ருக்கேன் உன்ன மாதிரி ஹெல்த்தியா. ஓகே, அப்புறம் வாட்ஸ்அப் நம்ம எங்க எங்க போலாமா? ஏய் ஆமா, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். வா. சர்ப்ரைஸ்? அப்படியா? என்ன சர்ப்ரைஸ் பார்க்கலாம்? எனக்கு பார்த்து நீ ஷாக் ஆக கூடாது. சர்ப்ரைஸ் என்ன பயமுறுத்துறா? சர்ப்ரைஸ் ஷாக்கு. சரி, ஓகே, பார்ப்போம். ஓகே 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 ஓகே. ஷாக்கம், பார்ப்போம். ஹலோ, அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? எதுக்கு போய் எங்க போறோம்? ட்ரீட் வை. ட்ரீட்டா? ஆமா. எதுக்கு ட்ரீட்? கலைமாமணி அவார்ட் வாங்க, அப்புறம் டாக்டரேட் வாங்க. இதெல்லாம் அவங்க ட்ரீட்டுங்க. எனக்கு எவ்வளவு மாசம் கழிச்சு நீங்க பாத்துருக்க. ஒழுங்கா கேட்டது எல்லாரும் ட்ரீட். சரி வா, ட்ரீட் என்ன வேணும்? ப்ரௌனி வேணும், வேஃபிள் வேணும், கேஎஃப்சி வேணும், ஜிகிர்தண்டா வேணும், பீஸா வேணும். இதெல்லாம் வாங்கினேன். இதெல்லாம் எனக்கு வேணும். இங்க பாரு, நல்லதுக்கு தான் சொல்றேன். இதெல்லாம் நீ சாப்பிட்டீங்கன்னா அப்புறமா குண்டாயிருவ. நீ நினைச்ச ஒல்லி அழகா இருக்க. அதுதான் இப்ப நல்லா இருக்க. அதுக்கப்புறமா நீ இவ்வளவும் சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் குண்டாயிருவ. எதுவும் நடக்காது. இங்க படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே. வா போலாம். தலை வலிக்குதா? தலை வலிக்குதே. ஏய் சரி விடு, நான் தான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டுனே. ஏன் இப்படி இழுத்துட்டு போற? ஹாய் மக்களே. ஸோ இப்போ தான் நாங்கள் என்ட்ரி வந்தோம். அதுக்கப்புறமா இப்போ ஏறி வந்தாச்சு. இப்போ வந்து ஃபுட் கோர்ட்டில் இருக்கிறோம். ஸோ ஃபுட் கோர்ட்லேருந்து இப்போ நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் இன்னைக்கு வந்து ஆஃப்டர் வெரி லாங் டைம் நாங்கள் வந்து மீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு மீட் இது. ஸோ நெக்ஸ்ட் நிறைய நாங்கள் வந்து செய்ய போகிறோம். நிறைய விளாக்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கப்புறமா ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறோம், வெப் சீரிஸ் பண்ண போகிறோம், 2 பேரோட காம்பினேஷனில். ஸோ திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் தாரா. ஓகே, ஸோ கூடிய விரைவில் இது எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு வர போகிறோம். வேற என்னென்ன பண்ண போகிறோம் நீங்கள் சொல்லுங்கள். வெப் சீரிஸ், விளாக்ஸ், கண்டென்ட், ஷார்ட் ஃபிலிம். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அடேங்கப்பா அடிக்கிட்டே இருக்காங்களே. அடுத்து மூவி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நாங்கள் இதெல்லாம் எடுத்துட்டு வர போகிறோம். நாங்கள் என்னென்ன ஸ்டேஜஸ் நாங்கள் வந்து ஒவ்வொன்றா இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோமோ இது எல்லாத்தையுமே நாங்கள் ஒரு கண்டென்ட்டாக உங்களுக்கு காமிச்சிட்டே வரோம். எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னென்ன தெரியுமோ எல்லாம் பண்ணுங்க. இப்போதைக்கு நாங்கள் வந்து நல்லா சாப்பிட போகிறோம். பிஸியா இருக்கும். ஆமாம், பாருங்க ரொம்ப பிஸியாக இருக்கும். ஸோ சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் கண்டென்ட் நாங்கள் ரெடி பண்ணிட்டு போடுறோம். இந்த கண்டென்ட்டை முதல்ல ஃபாலோ பண்ணுங்க. எங்க பாரு, சும்மா நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ட்ரீட்னு எனக்கு கேட்டுட்டே இருக்கக்கூடாது, புரியுதா? நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். சரி ஓகே, நான் இப்போ நம்ம வந்துட்டு நீ எனக்கு ட்ரீட் கொடுத்த. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம மூவி வந்துட்டு இந்த மூவியோ வெப் சீரிஸோ ஹிட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்கலாம். ஓகே ஓகே, அப்ப நம்ம அவங்கள கூட்டிட்டு வந்து எல்லா ட்ரீட்டும் அவங்களுக்கு செய்யறோம். ஓகே, அந்த சக்சஸ் மீட்ல பார்ப்போம்.